ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வேலைங்க. ரெண்டும் தூங்கக்கூட டைம் இல்லாமல் 2 கண்ணும் கரண்டு கீழே வர அளவுக்கு வேலை வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இந்த கேப்பில் நான் வீடியோ போடுறதுக்கு பதில் நிறைய வீடியோ வாட்ச் பண்ணேன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக. அதில் ஒன்று கிடச்சது தான் பலுடேரியம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீயே சொல்லிவிடு. Paludarium. அதே தாங்க. அந்த பால் ட்ரை பண்ண போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் வந்து இதில் ஏதாவது தப்பு தான் பண்ணுவேன் ஃபுல்லுமே. அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா சஜஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் வாட்ச் பண்ணதை வச்சு ஒரு மாடல் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச பேக் ட்ராப்பை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், செட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு பரவாயில்ல. இந்த சாயிலுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அக்வா சாயில், கொஞ்சம் ஃபர்டைல் சாயில் அண்டு கொஞ்சம் கோகோபிட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போசிட் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த செடி வளருதான்னு பார்ப்போம். அப்படி வரலைன்னா இதை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது வச்சுட்டு அந்த டேங்கை யாருக்கும் தெரியாமல் புதுசு மாதிரி க்ளீன் பண்ணி வேறு ஏதாவது வளர்ப்போம். அடுத்த வீடியோக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த சாயிலை கொஞ்சம் மேலாப்பில் பரபரப்புன்னு கொஞ்சம் தூவி விட்டு அதை கொஞ்சம் சமம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அட என்னடா சாயில் போடும் போது இது வேறு கண்டு வருதுங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் சூப்பர் க்ளூ போடுறேன். என்ன சூப்பர் க்ளூ போடும் போது ஒரே புகையாக வருது. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக அக்வாட்டிக் ரிலேட்டட் திங்ஸ் தான் வருமானு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. அதனால் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதை நான் ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக DIY ப்ராஜெக்ட் பண்ணுற வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ DIY ப்ராஜெக்ட் மீன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாமோ அதில் என்னென்ன க்ரியேட்டிவிட்டி பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஈஸியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் அப்கமிங் வீடியோஸில் அந்த மாதிரி வீடியோஸை நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பேக் டு த டாபிக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அக்வா ஃபார்மராக, ஏன்னா உள்ள செடி நடுறோம் இல்லைங்களா. அக்வா எப்படி சொல்கிறது சரியாக தெரியலையா, அக்வா மேன். இன்றைக்கி நம்ம வந்து அக்வா மேன். நம்ம வந்து இங்கே செடி வளர்ப்போம் உள்ளே. அது நல்லா வளருதான்னு செக் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு போகலாம். கொஞ்சம் தண்ணி அடிச்சுப்போம். தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம். லோக்கல் கடையில் சேர்த்து ஏமாற்றிட்டாருங்க. தண்ணி ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. இதில் நான் கையிலேயே தண்ணி தெளிச்சிட்டு போயிருக்கலாம் போல இருக்கு.
அடுத்ததாக இந்த பிளான்ட்டை கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காட்டலான்னு ஒரு நல்ல பிளேட்டாக தேடி பார்த்தேன். எனக்கு அவசரத்துக்கு எதுவும் கிடைக்கல. சரி, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே, அதனால் நமக்கு கிடைச்ச பிளேட் வந்து பயன்படுத்திய சோப்பு டப்பா. ஸோ அடுத்தது அந்த ஃப்ளோருக்கெலாம் பார்த்தா இந்த மாஸை யூஸ் பண்ண போகிறோம், மாஸ் பிளான்ட்டை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கவரில் வச்சுச்சு. ஆனால் ரேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சொல்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு நான் ஒரு பெரிய செடியை வாங்கி வச்சுருக்கலாம். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல, இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு.